Hello friends, welcome to our channel M.Sindhu English. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போயம் தான் பார்க்க போறோம். The Old Playhouse written by Kamala. So first we see about the poet. Kamala was born in Kerala. So Kamala பாத்தீங்க அப்படின்னா கேரள மாநிலத்துல பிறந்தவங்க. So she is a poet, novelist and short story writer. Her pen name was Madhavi Kuti. She changed her name as Kamala Suraya. அதாவது கமலா தாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1965ல் அவங்க வந்து முஸ்லீம் மதத்துக்கு மாறுவாங்க. அப்படி மாறும் பொழுது அவங்களுடைய பேரை கமலா சுரையா அப்படின்னு சொல்லி மாற்றிப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த டீடைல்ஸ் அபவுட் த கமலா தாஸ். அதாவது கமலா தாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 வயதில் திருமணம் பண்ணிப்பாங்க. 18 வயதில் 3 குழந்தைகளுக்கு தாயாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வயது வந்து வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒருத்தர் நபரை தான் திருமணம் செய்திருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட அந்த ஒரு திருமண வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், அந்த மாதிரியான விஷயம், பெண்கள் அந்த காலத்தில், அதாவது கமலாதாஸ் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பெண்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க, பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அநீதிகள், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ரொம்ப அழகாக வந்து போயமாக சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய நோட்டபிள் ஒர்க்ஸ், ஸோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த கதா, மை ஸ்டோரி. ஸோ திஸ் இஸ் அன் ஆட்டோபயோகிராஃபி அண்ட் திஸ் one was translated into 14 languages. ஸோ இந்த ஒரு ஆட்டோபயோகிராஃபி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு பாப்புலரான பிளே என்னன்னு பார்த்தீங்கன்னா த டிசெண்டன்ட்ஸ். அதுக்கப்புறம் போயட்ரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மர் இன் கல்கட்டா, த ஓல்ட் பிளே ஹவுஸ், த ஸ்ட்ரேஞ்சர் டைம், ஒன்லி த சோல் நோ ஹவு டு சிங். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் போயட்ரி கலெக்ஷன்ஸ். ஷார்ட் ஸ்டோரிஸ் என்னென்னு பார்த்தோம்னா A Doll for the Child Prostitute, பத்மாவதி த ஹெரோல்ட் அண்ட் அதர் ஸ்டோரிஸ். நாவல் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் ஆஃப் லஸ்ட். ஸோ அடுத்தது நோட்டபிள் ப்ரைஸஸ். ஸோ இவ்வளோ ஒரு பாப்புலரான பர்சன் வந்து எந்த மாதிரியான ப்ரைஸஸ்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். ஏஷியன் போயட்ரி ப்ரைஸ் அண்ட் சாகித்ய அகாடமி அவார்டு. ஸோ இந்த சாகித்ய அகாடமி அவார்டு பார்த்தீங்கன்னா கேரள மொழியிலுமே வாங்கியிருப்பாங்க அண்ட் ஆல்சோ இன் இங்கிலீஷ். அது மட்டும் இல்லை, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸஸ்க்குமே கூட நாமினேட் ஆகியிருப்பாங்க. பட் வாங்கலை. பட் அவங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைக்கப்பட்டிருக்கும். கமலா சுரையா வாஸ் அ கன்ஃபெஷனல் போயட். ஸோ கன்ஃபெஷனல் போயட் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தங்களுடைய சொந்த அனுபவங்கள், தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், இதை வந்து போயமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய போயட்ஸ் தான் வந்து கன்ஃபெஷனல் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய ரைட்டிங்ஸஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஷீ இஸ் நோன் ஃபார் ஹர் கான்ட்ரவர்ஷியல் ரைட்டிங்ஸ் அண்ட் த ஜாபோஸ் ரைட்டிங்ஸ். ஸோ ஷீ இஸ் நோன் ஃபார் ஹர் கான்ட்ரவர்ஷியல் ரைட்டிங்ஸ். ஸோ கான்ட்ரவர்ஷியல் ரைட்டிங்ஸ் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து பேசக்கூடாது, சமுதாயத்தில் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பிரச்சனைகளை ரொம்ப அழகாக எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துறது. அதாவது இப்போ ரொம்ப நடைமுறை பேச்சு வழக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கலோக்கியல் ஸ்பீச், அந்த முறையில் அவங்க வந்து போயம்ஸஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுதான் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் கூட பேசுவாங்களா, இதை பற்றியெல்லாம் கூட எழுதலாமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்க அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாக அழகாக சொல்லியிருப்பாங்க. She openly talks about the restriction imposed on women. ஸோ பெண்கள் மேலே தொடுக்கப்பட்ட அந்த வன்முறைகள், வன்கொடுமைகள்லாம் சொல்கிறாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. Her popularity in Malayalam is based chiefly on her ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிஸ். ஸோ அவங்க எழுதின அந்த சிறுகதைகள் மூலயமா தான் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் இவங்க ஒரு மிகப்பெரிய கவிஞராகவும் ஒரு நல்ல ஒரு கதாசிரியராகவும் தோன்றியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷி ரைட்ஸ் ஆன் த டாபிக்ஸ் ஆஃப் விமன் இஷ்யூஸ், சைல்ட் கேர் அண்ட் பாலிடிக்ஸ். ஸோ இவங்களுடைய ரைட்டிங்ஸஸ் எல்லாமே, இவங்களுடைய பாடல்களாக இருக்கட்டும், சிறுகதைகளாக இருக்கட்டும், புதினமாக இருக்கட்டும், மெயினாக வந்து எதை பற்றின
விஷயங்களாக இருக்கும். ஒரு மைய கருத்தாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமன் இஷ்யூஸ், பெண்களை பற்றி இருக்கும். சைல்டு, குழந்தை தொழிலாளர்கள் பற்றி இருக்கும். அடுத்ததாக பாலிடிக்ஸ், அரசியல் பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பேசிக்ஸ் அபவுட் த கமலா தாஸ். அடுத்ததாக இப்போ இந்த போயம் பார்க்கலாம். இப்போ போயமுடைய டைட்டில் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டைட்டில். ஸோ இந்த ஓல்டு பிளே ஹவுஸ் அப்படின்னு எதுக்காக இது பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். Her life has become a old playhouse where will all its lights put out that life has gone. ஸோ அதாவது இந்த டைட்டிலில் பார்க்கும்போதே தெரியுது ஓல்டு பிளே ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஓல்டு அப்படின்னாலே பழமையானன்னு தானே அர்த்தம். அப்போ ஒரு வீடு, அதாவது பாழடைந்த வீடு, இதுக்கப்புறம் அதில் ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாமே வந்து போயிடுச்சு, அதோட அழகு குலைந்து போயிருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள். அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பாழடைந்த வீடு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாது, அதுதான் சொல்கிறேன். வேர் ஆல் இஸ் லைட் புட் அவுட். ஸோ புட் அவுட் அப்படின்னா இல்லை, வெளியேற்றுறது அப்படிங்கிறதுக்காக அர்த்தம் இது. ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத சிம்பாலிக்காக அவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்தது அபவுட் த போயம். த போயம் பப்ளிஷ்ட் இன் 1973, 30 lines. ஸோ இந்த போயமில் மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா 30 வரிகள் கொண்ட ஒரு பாடல் இது. It deals about the poetess own autobiographical experiences. She account of her unsatisfactory life with her husband. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, அதாவது திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு பெண் என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, அந்த எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை இதில் அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீம் ஆஃப் த போயம், இந்த பாடலுடைய முக்கிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெயிலியர் அண்ட் ஃப்ரூஸ்ட்ரேஷன் இன் லவ் அண்ட் மேரேஜ். ஓகே, ஃபெயிலியர் அண்ட் ஃப்ரூஸ்ட்ரேஷன், அதாவது காதல் தோல்வி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, காதல்லாம் திருமணத்துலேயும் ஏற்படக்கூடிய தோல்விகளை பற்றி சொல்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா திஸ் போயம் ப்ரொட்டஸ்ட் அகைன்ஸ்ட் பேட்ரியார்கி டாமினேஷன்ஸ் ஆஃப் த மேல். பேட்ரியார்கி டாமினேஷன் அப்படின்னா அந்த ஆணாதிக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆணாதிக்கத்தை இந்த பாடல் வெளிப்படுத்துது. அதுவும் வந்து பெண்கள் எப்படி இருக்காங்க, ஆண்கள் எல்லாம் ஆணாதிக்கவாதிகளாக இருக்கும் பொழுது பெண்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அடிமைகளாக இருக்காங்க. அந்த கான்சிக்வென்ட் டுவார்ஃபிங் ஆஃப் த ஃபீமேல். ஸோ டுவார்ஃப் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குள்ள மனிதர்களை தான் வந்து டுவார்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப சின்னதாக கண்ணுக்கே தெரியாமல் ரொம்ப கீழே இருக்கிறது தான் டுவார்ஃப்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பெண்களுடைய நிலை ரொம்ப கீழே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த கன்ஃபெஷனல் போயம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் த குவெஸ்ட், அண்ட் திஸ் இஸ் த போயம் அபவுட் த குவெஸ்ட் ஃபார் ஐடென்டிட்டி. தான் யாருன்னு தெரிஞ்சிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது, அதுதான் வந்து குவெஸ்ட்னா ரொம்ப ஆர்வமாக தெரிஞ்சிக்கிறதுக்கு. ஸோ தான் யாருன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த போயம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து தங்களுடைய அனுபவங்களை சொல்லியிருக்காங்க, தன்னுடைய திறமைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நான் எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறேன், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அவங்க அதில் சொல்லியிருப்பாங்க. Now let us see the poem The Old Playhouse. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லக்கூடிய போயமாக தான் இருக்கும். அவங்க டேரெக்டாக வந்து அவங்க ஹஸ்பண்டை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைமிங் ஸ்கீம்ஸ்லாம் வந்து இதில் எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புள்ளையானது தான், அதாவது ஒரு டிஸ்ஜாயிண்ட் ஃபார்மாக தான் இருக்கும் இது. சரிங்களா? You plan to tame a swallow to told her in the long summer of your love, so that she would forget not the raw seasons alone and the homes left behind, but also her nature, the urge to fly, and the endless pathways of the sky. So you plan to tame a swallow to hold her. ஸோ யூ, இந்த இடத்துல யூங்கிறது யாரை அட்ரஸ் பண்ணுறது அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்டை சொல்கிறாங்க. யூ பிளான் டு டேம் எ ஸ்வாலோ. ஸோ ஸ்வாலோ ஹியர் கன்சிடர்ட் அஸ் எ பேர்டு. ஸோ ஒரு பறவைகளை எப்படி நாம் கூண்டுக்குள்ளார அடைக்கிறோமோ அந்த மாதிரி நீயும் என்ன பண்ணியிருக்கிற, ஒரு வீட்டுக்குள்ளார அடைச்சி வச்சிருக்க. இது எல்லாமே நீ பிளான் பண்ணி செய்யும். பிளான் டு டேம் எ ஸ்வாலோ டு கோல்ட் ஹர், டு ஹோல்டு ஹர். ஹோல்டு ஹர் அப்படின்னா அடைச்சி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி அடைச்சி வச்சதுனால அவங்க வந்து ஒரு சில விஷயங்களெல்லாம் வந்து இழந்துட்டதாக சொல்கிறாங்க.
ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழந்துட்டாங்கிறத விட மறந்துட்டேன் அப்படிங்கிறது தான் அது. இந்த லாங் சம்மர் ஆஃப் யுவர் லவ், இந்த லாங் சம்மர் ஆஃப் யுவர் லவ், இந்த நீண்ட காலத்து திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த காலகட்டத்தில் நான் மறந்தே போயிட்டேன். ஸோ தேட் ஷீ வுட் ஃபர்கெட். ஸோ ஷீங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுறதுன்னா the poetess. She would forget not the raw seasons alone and the homes left behind, but also her nature. அதாவது the joy of life in the marriage life, the joy of life in the marriage life. அடுத்ததா பார்த்தீங்கன்னா the joy in her life before her marriage and also her nature. அதாவது இப்போ புதிதாக ஒரு பெண் வந்து திருமணம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற ஒரு வீட்டுக்கு தான் அவங்க வராங்க. அவங்க எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறது யார் அப்படின்னா தன்னுடைய கணவர் மட்டும்தான். ஸோ அந்த கணவர் வந்து தம்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்போடு வந்தாங்க. ஆனால் அவங்க ஆசைப்பட்டது எதையுமே அவங்களுக்கு கிடைக்கல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தன்னோட பெற்றோர்கள் கூட அவங்க இருந்தாங்க இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இப்போ அந்த மகிழ்ச்சியுமே மறந்து போச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னுடைய நேச்சர், அதாவது என்னுடைய நேச்சர் அப்படின்னா எனக்கு வந்து எது பிடிக்கும் எது பிடிக்காது, ஸோ எந்த மாதிரியான விஷயங்களில் வந்து எனக்கு அதிக ஈடுபாடு இருக்கும், இந்த மாதிரி என்னை பற்றி எதையுமே என்னால் திங்க் பண்ண முடியல. இப்போ பாரு, குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும், கணவருக்கு என்ன பிடிக்கும், பெரியவங்களுக்கு என்ன பிடிக்கும், இந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து சமைப்பாங்க. ஸோ தனக்குன்னு எதையுமே அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, விரும்பி சாப்பிட மாட்டாங்க, இல்லை ஒரு பொருளை வந்து விரும்பி அவங்களா வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு நேரமே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் அவங்களோட பெண்களுடைய வாழ்க்கை இருக்குது. அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை அவங்க மறந்தே போயிடுறாங்க. That is it. Also her nurture the urge to fly and the endless pathway of the sky. அப்படியே அந்த பறவை மாதிரி வானத்தில் சிறகடிச்சு பறக்கணும். பறவையை யாரும் நிறுத்த முடியுமா? இல்லை, சுதந்திரமாக அது பறக்குது இல்லை, எவ்வளோ தூரம் போகணும்னு நினைக்குதோ அவ்வளோ தூரம் வரைக்கும் அது போயிட்டு வருது இல்லை. இவ்வளோதான் லிமிட்டு, அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அதை தடுக்கிறாங்களா? அந்த பறவையோட ரிலேஷன் சொந்தக்காரங்க யாராவது வந்து தடுக்கிறாங்களா? இல்லை வந்து சொசைட்டியில் இருக்கிறவர் மற்ற பறவைகள் தடுக்குதா? கிடையாது. அந்த மாதிரி நான் வந்து என்னுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ என்னால் எங்கேயுமே போக முடியாமல் ஒரு கூண்டுக்குள்ளார அடைச்சி வைக்கிற மாதிரி என்னை அடைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்கிறேன். It was not to gather knowledge of yet another man that I came to you, but to learn what I was, and by learning to learn to grow. But every lesson you gave was about yourself. Okay, it was not to gather the knowledge of yet another man. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனதர் மேன் அப்படிங்கிறது யாருன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் தான். இப்போ நான் அவங்கக்கிட்ட வந்தேன், அதாவது திருமணத்துக்கு அப்புறம் எதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேனே தவிர மற்றவங்களை பற்றி, அதாவது இன்னொரு நபரை பற்றி நான் தெரிஞ்சிக்க வரல. ஐ வாஸ் நாட் டு கேதர் த நாலேஜ் ஆஃப் அனதர் மேன். ஐ கேம் டு யூ பட் டு லேர்ன் வாட் ஐ வாஸ். நான் எப்படி இருக்கேன், எனக்குள்ளே என்ன திறமை இருக்குது, நான் எப்படி நான் என்ன மாதிரி விருப்பப்படுறேன், எப்படி நான் சாப்பிட்ணும், எப்படி நான் ட்ரெஸ் பண்ணணும், எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன். ஓகே, that I came to you but to learn what I was, and by learning to learn to grow. இன்னும் மேலும் மேலும் என்னை வளர்த்துக்கிறேன், என்னோட திறமைகளை வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் but every lesson you gave was about yourself. ஆனால் நீ என்ன பண்ண, உன்னை பற்றி மட்டும்தான் நீ பேசின. உனக்கு என்ன பிடிக்கும், உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், உனக்கு புரியுதுங்களா, அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. You were pleased with my body's response. It's whether its usual shallow convulsions. Okay, you were pleased with my body's response. It's whether it is a usual shallow convulsions. Okay, என்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. You were pleased. Pleased அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்குது, சரிங்களா? என்னுடைய உடல் மூலமா நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டீங்க. ஆனால் நான் சந்தோஷமாக இருந்தேனா அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை.
You dribbled the spittle into my mouth. You poured yourself into every nook and cranny. You embalmed my poor lust with your bitter sweet juices. Okay, என்கிட்டேருந்து என்னெல்லாம் நீங்கள் எடுக்க முடியுமோ, எத்தனை சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கீங்க? எனக்கு வலியும் வேதனையும் தான் கொடுத்துருக்கீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கால் மீ த ஒய்ஃப். யூ கால் மீ ஒய்ஃப். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிகாஸ் ஏன்னா நீ ஒரு மனைவினா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்துக்குள்ளார என்னை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. பிகாஸ் யூ கால் மீ ஒய்ஃப். I was taught to break the saccharine into your tea and to offer at the right moment the vitamins. Okay, I was taught. So taught அப்படின்னா teach உடைய past tense. நான் சொல்லப்பட்டிருக்கிறேன். என்ன உங்களுக்கு வேலைக்கு கரெக்டாக உங்களுக்கு டீ கொடுக்கணும், சரிங்களா? உங்களுக்கு சத்தான உணவு கொடுக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அந்தந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் கரெக்டாக செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்படி தானே இருக்கணும், பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லி அனுப்புகிறாங்க. அதுதான் அங்கே சொல்லுவேன். ஐ வாஸ் டாட் டு பிரேக் தி சக்கரைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் சுகர். ஸோ இப்போ டீயில் எவ்வளோ கரெக்டாக சுகர் போடணும்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான். ஐ வாஸ் டாட் டு பிரேக் தி சக்கரைன் இன் யுவர் டீ அண்ட் டு ஆஃபர் அட் த ரைட் மொமெண்ட் த விட்டமின்ஸ். ஸோ இந்த விட்டமின்ஸ் அப்படிங்கிறது அந்த சத்தான உணவுகளை சொல்லக்கூடியது. இப்படியெல்லாம் இருக்கேன். ஆனால் நான் எப்படி இருக்கேன்? Covering beneath your monstrous ego, I ate the magic loaf and I became a dwarf. ஓகே, இது எல்லாமே உனக்கு தேவையானது எல்லாமே ஆனால் நான் செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் உன்னோட ஈகோவால் நான் என்னவாயிட்டேன்? உன்னோட கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளாக ஆயிட்டேன். ஏதோ மேஜிக் பிரெட்டை சாப்பிட்டேன். லோஃப் அப்படின்னா பிரெட், LOAF இருக்கு இல்லையா, லோஃப் அப்படின்னா பிரெட்டை சொல்லுவாங்க. நான் ஏதோ ஒரு மேஜிக் பிரெட்டை சாப்பிட்டுட்டேன் போல இருக்குது, அதனால தான் என்ன ஆகிட்டேன்? ரொம்ப குள்ளமாயிட்டேன், யார் கண்ணுக்குமே தெரியாதவங்களா மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். I lost my will and reason to all your questions. I mumbled incoherent replies. என்னுடைய விருப்பம் என்ன, என்னுடைய கனவு என்ன, இது எல்லாத்தையும் நான் மறந்தே போயிடுச்சு. I lost my will and reason. இப்போ நான் எப்படி இருக்கிறேன்னா, நீ என்ன கொஷின் கேட்டாலும் எனக்கு அதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸே தெரியல. ஏதோ ஒன்று நான் பாட்டு வாய்க்குள்ளார முணுமுணுத்துக்கிட்டே இருக்கேன். டு ஆல் யுவர் கொஷின்ஸ், நீ என்ன கேட்டாலும் சரி அதுக்கு கரெக்டான ரீசன்ஸை என்னால் சொல்லாமல் நான் பட் ஐ எம் மபிள்ட் இன் கோஹரண்ட் ரிப்ளைஸ். மபிள்டு அப்படின்னா வாய்க்குள்ளாரே முணுமுணுத்துக்கு சத்தம். அதாவது உங்களை எதிர்த்து நான் பேசுறது இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாச்சிட்டே போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த சம்மர் பிகின்ஸ் டு fall. I remember the rudder breezes of the fall and the smoke from the burning leaves. Okay, the summer begins to fall. அதாவது இந்த நீண்ட ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய இந்த சம்மர் கோடை காலத்தில் நான் பார்த்துருக்கேன். இந்த இலைகள்லாம் உதிர்ந்தது அப்படின்னா தானாக பார்த்தீங்க அப்படின்னா புகை மண்டலம் ஏற்பட்டு அந்த புகை மண்டலமாக மாறும். அந்த நெருப்பு தீ ஏற்பட்டு அந்த இலைகள் எல்லாம் எரிஞ்சு புகை மண்டலமாக மாறும். அப்படி புகை மண்டலமாக மாறும்போது எதிரில் யார் இருக்கிறாங்கன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ என்னது உன் கண்ணுக்கு எதிரக்க என்ன இருக்கிறனா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Your room is always lit by the artificial lights. Your windows always shut. Your room is always lit by artificial lights. ஸோ இயற்கையான ஒளிகள் இல்லை, எப்போவுமே என்ன இருக்குது? செயற்கையாக தான் இருக்குது. உன்னோட கதவு எப்போவுமே உன்னோட அந்த ஜன்னல் எப்போவுமே மூடி இருக்குது. அதாவது இந்த இடத்துல ஜன்னல் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணலன்னா அவருடைய மனசு அப்படின்னு கூட சொல்லலாம். Your windows always shut. Even the air conditioner helps so little and persuasive is the male scent of your breath. அதாவது நம்ம எல்லா கதவையும் சாத்திட்டோம் அப்படின்னா நமக்கு சுவாசிக்கிறதுக்கு காற்று வேணும். அப்போ நம்ம ஏசி ஏர் கண்டிஷனர் சொல்கிறோம் இல்லைங்களா, அது என்ன ஆகும்னா வெளியில் இருக்கக்கூடிய காற்றை இழுத்து உள்ளார கொண்டு வரும். அப்படி வரக்கூடிய காற்று கூட உன்னோட ரூமில் என்ன இருக்கும்? உன்னுடைய வாசனையாக தான் இருக்கும். அதாவது நீ சொல்கிறத கேட்டு தான் அந்த காற்று கூட அசையும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஈவன் the air conditioner helps so little, all pervasive is the male scent of your breath. The cut flowers in the vases have begun to smell of the human sweat.
பூக்கள் அப்படின்னாலே நல்ல நறுமணம் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் அந்த வாஸ் அப்படின்னா அந்த பூ ஜாடி, அந்த பூ ஜாடியில் இருக்க அந்த அந்த ஜாடியில் இருக்கக்கூடிய பூக்கள், அந்த மலர்கள் கூட என்ன ஆகுதா, அந்த வாசனையை இழந்துடுச்சு. எல்லாமே அவங்களுக்கு என்ன இருக்குது, அந்த ஆணாதிக்க வாசனையாக தான் இருக்குது தெரியுது. என்னால் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியல அப்படிங்கிறத அவங்க ரொம்ப வருத்தத்தோட சொல்கிறாங்க. There is no more singing, no more dance. My mind is an old playhouse with all its lights put out. ஸோ தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமுமே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. There is no joy of music or dance in her life. So her mind is an old playhouse without any joy. The strong man's technique is always the same. He serves his love in lethal doses. ஸோ இந்த ஜோசஸ் அப்படின்னா எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு சொட்டு 2 சொட்டு அப்படிங்கிறதுக்கு தான் டோசஸ் சொல்லுவோம். அந்த கணவனுடைய அன்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு டேஞ்சரஸ் வே, லீத்தல் ஜோசஸ். ஸோ ஹி ஷோஸ் ஹிஸ் லவ் இன் எ டேஞ்சரஸ் வே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது அந்த ஆண் ஆதிக்கத்தை அவங்க எப்படி எதிர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது. ஃபார் லவ் இஸ் நார்சிசஸ் at the water's edge, haunted by its own lonely face, and it must seek at last an end, a pure, total freedom. It must will the mirrors to shatter and the kind night to erase the water. அதாவது இங்கே வந்து அவங்களுடைய அந்த செல்ஃப் லவ் அதை வந்து எப்படி எதோட ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்சிசஸ். ஓகே, நார்சிசஸ். இந்த நார்சிசஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்சிசஸ் வாஸ் த லெஜெண்டரி யூத் who fell in love with his own image reflected in a fountain, thinking it to be a fairy of the place. அதாவது நார்சிசஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் ஆஃப் த ரிவர் காட். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய உருவத்தை ஒரு அந்த சுவை நீர், அந்த ஃபவுண்டைன் சொல்லுவாங்க, மலை உச்சியிலேருந்து விழக்கூடிய தண்ணியை தான் வந்து சொல்லுவாங்க ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுனை நீர், அந்த ஊற்றுலேருந்து வரக்கூடிய நீரை தான் சுனை நீர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த நீரோடையில் போயிட்டு தன்னுடைய முகத்தை பார்த்துட்டு, இந்த முகம்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு தன்னுடைய முகம்னு தெரியாமலேயே அந்த முகத்துக்கு மேலே ஆசைப்படுறார். இந்த ஒரு அழகான உருவம் வந்து இந்த இடத்தையே அழகாக்குது, இந்த உருவம் யாரு, இந்த உருவத்தை நாம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உருவத்துக்கு தேடுறதுக்காக மெனக்கிட்டார். அவருடைய சொந்த உருவம்னே தெரியாம. ஓகே, தட் இஸ் த மெயின் திங். ஸோ இப்போ இதனால அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ் ஃப்ரூட்லெஸ் அட்டெம்ப்ட்ஸ் டு அப்ரோச் தேர் பியூட்டிஃபுல் ஆப்ஜெக்ட் ட்ரோ ஹிம் டு டிஸ்பேர் அண்ட் டெத். ஸோ இந்த மாதிரியான ஆசை அவரை இறுதியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மரணத்தை கொடுக்கும். அந்த மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய ஆணாதிக்க அன்பும் அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, ஃபார் த லவ் இஸ் நார்சிசஸ் அட் த வாட்டர்ஸ் எட்ஜ், haunted by his own lonely face. அதாவது அவனுடைய சொந்த உருவத்தையே பார்த்து அதன் மேலே அவன் ஆசைப்பட்டு அதுக்காக என்ன பண்ணுறான், தேடி அலைஞ்சி போகும்போது அவன் எல்லாத்தையும் இழந்து இறுதியில் மரணத்தை தழுவான். அதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய ஆண்களும் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Yet it must seek at last an end, a pure total freedom. So it must will the mirrors to shatter and the kind night to erase the water. பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். She wants freedom from the crushed life of her husband. ஸோ இந்த மாதிரி அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து அவங்களுக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதான் she wants a freedom from the crushed life of her husband. அவங்க ஹஸ்பண்ட் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, her husband wanted to quench her lust by exploiting her body. ஸோ மெயினாக வந்து அவங்க வந்து அந்த செக்ஸை தான் அவங்க அந்த இடத்துல ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி அப்படிங்கிற பேரில் அவங்க கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய மொத்த சந்தோஷத்தையுமே அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு பாடி பெயின் இருக்கும், அப்படி பார்த்தீங்கன்னா எந்த கவலையுமே கிடையாது. சரிங்களா, அவருடைய மொத்த காமத்தையும் வந்து அந்த பெண்கிட்ட காமிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குமுறலாக இருந்தது. He shows the lust on her.
ஓகே, இந்த மாதிரி டோட்டலாக எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பெண்கள் வந்து விடுதலை அடையணும், பெண்கள் வந்து தங்களுக்கு விருப்பப்பட்ட செயல்களை எல்லாமே செய்யணும், அவங்க ஆசைப்பட்டதை எல்லாத்தையுமே அடையணும் அப்படிங்கிறது தான் கமலாதாஸோடைய கனவாக இருந்தது. ஸோ இதை தான் வந்து இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் தட் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.